ஸ்ரீலங்காவின் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மிகவும் தாமதமாக பதவி விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரின் பதவி விலகலினால் நாட்டிற்கு ஏற்பட்ட நட்டம் சரியாகுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து நாடாளுமன்றம் ஒரு நாள் முழுவதும் விவாதித்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு எதிராக வாக்களித்ததன் மூலம் ஊழல் குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து அமைச்சருக்கு ஆதரவளித்ததாக நாமல் ராஜபக்ஷ கூறினார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி கொள்முதல் செயல்முறையால் நாட்டிற்கு ஏற்கனவே மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பதவி விலகல் ஏற்பட்ட நிதி இழப்புகளை சரி செய்யுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதியில் இந்த மாபெரும் மோசடியின் சுமையை மக்கள் மீது சுமத்துவதாக கூறிய அவர் நட்டம் எவ்வாறு சரி செய்யப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய அவரை ஜனாதிபதி முக்கிய அமைச்சு பதவியை வழங்கியதாக நாமல் சாடியுள்ளார். குமார ஜெயக்கொடிக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி அவரை பாதுகாத்து வந்ததாகவும் நிலக்கரி ஊழலுக்கும் அது பொதுமக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்திற்கு நாட்டு தலைவரே நேரடி பொறுப்பு என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.